பரமசிவனார் நக்கீரரை தன்னுடைய பக்தராக ஏற்றுக்கிட்டாரு. இவர் முருகன் என்ன பண்ணாரு, நக்கீரரை காட்டி ரொம்ப பிரமாதமா பாடக்கூடிய சவுந்தரராஜன் இருக்காரு. இவரு முருகன் தன்னுடைய அடியாளம் ஏற்றுக்கிட்டாரு. அதனால நான் எங்கேயாவது பாடினா அவர் அப்படியே மறைமுகமா கேட்பாரு. முருகன் கேட்பாரு. அவர் அவ்வளவு சந்தோஷப்படுவார். என்னுடைய படைப்பு எவ்வளவு நல்லா பாடுறார், அழகா பாடுறார். அவர் சந்தோஷப்படுவார். அவர் சந்தோஷப்பட்டா அவரை கும்பிடுற பக்தர்கள் எல்லாம் அத்தனை பேரும் இதனால மக்கள் எல்லாம் பாராட்டிக்கிட்டே இருக்காங்க. சவுந்தரராஜன் பாடுறது நல்லா தெய்வீகமா இருக்கு. பூரா நாஸ்திகர்கள் எல்லாம் ஆஸ்திகர்களாக மாறுறாங்க. அவருடைய பாட்டை கேட்ட பூரா நாஸ்திகர்களா இருந்தவர்கள் கடவுளா இருக்கணும்னாங்க, சும்மா ஏமாத்திக்கிட்டே இருக்காங்க அப்படின்ட்டு சொல்றவங்க கூட நான் பாடுற நான் ஸ்டைல் சிரிச்சுக்கிட்டே பாடுறது பார்த்தாச்சுன்னா அவ்வளவுதான். நல்லா பாடுறாரு, அழகா பாடுறாரு. அவரெல்லாம் பாடுறாருன்னா சும்மா பாடுவாரா? இவ்வளவு அழகா பாடுறாரு. அது நான் பாடுறதை கேட்டு அவங்களுக்கு பக்தி வந்துடுது. இது மாதிரி ரொம்ப பேர் பக்தியோட இருக்காங்க. நல்ல நாஸ்திகர்கள் எல்லாம் ஆஸ்திகர்களாக மாறி இருக்காங்க. இப்போ கருணாநிதி ஐயா அவர் பக்தர் ஆயிட்டாரு. இப்ப எனக்கு அவர் பக்தர் ஆயிட்டாரு. டிவியில நிறைய பாட்டுகள், எம்ஜிஆர் பாட்டுகள் எல்லாம் போட ஆரம்பிச்சுட்டாரு. அவர் பக்தி ஜாஸ்தி வந்திருக்கு. அதுக்குத்தான் சவுந்தரராஜன் அவ்வளவு நல்லா இருக்காரு. என்னை காட்டிலும் ஒரு வயசு பெருசா இருக்கு, பெரியவரா இருக்காரு, பட்டவரா இருக்காரு, நல்ல பக்தியோடு இருக்காரு. அவர் பாட்டெல்லாம் சிறப்பா இருக்கு. அப்ப நான் பதவியில இருந்த போது நான் அந்த சிறப்பு எல்லாம் கவனிக்கணும். இப்ப பதவி போனதுக்கு அப்புறம்